இன்றைய தியானம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1:19. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் சிறிய வயதாய் இருக்கும் பொழுதே எரேமியாவுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். வார்த்தையை கொடுத்துதான் அவரை அழைக்கிறதை நீங்க எரேமியா 1:5 பார்க்கலாம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆனா எரேமியா என்ன சொல்றா? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆனாலும் கர்த்தர் எரேமியா கிட்ட, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக அப்படின்னு சொல்றார். திரும்பமாக 8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யார்கிட்ட நான் உன்னை அனுப்புறனோ அவங்க கிட்ட பேசுறதுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, நீங்க தொடர்ந்து 9-19 வரைக்கும் உள்ள வசனத்தை நீங்க வாசிச்சிங்கன்னு சொன்னா, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அவன் வாயை தொட்டு வார்த்தைய வாயில வைக்கிற பாரு, நீ பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் அவனுடனே கூறுகிறார். தொடர்ந்து பிரியமானுளே, நம்ம 11 பார்த்தா அவன் தரிசனம் பார்க்கிறான். என்னத்தை காண்கிறான்னு கேட்கிறார். முதல்ல கேட்கும்போது வாதுமை மரத்தின் கிளைய பார்க்கிறேன்னு சொல்றார். என் வார்த்தைய நீ கண்டபடியே நான் தீவிரமா நிறைவேற்றேன்னு சொல்ற. 2வது நீ காண்கிறது என்னன்னு கேட்கிறாரு. அப்போ பொங்குகிற பானையை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு கர்த்தர் அது எப்படி எந்த பக்கமா நோக்கி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதன் பிறகு கர்த்தர் அதனுடைய விளக்கங்களை 14-18 வரைக்கும் உள்ள வசனத்துல விளக்கி சொல்றார். இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதின் பிரபுக்களுக்கும், அதின் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கு எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். இன்னைக்கு சிறு பிள்ளையா இருக்கிறவன்ட்ட கர்த்தர் பேசுறாரு. பிரியமானவர்களே, ஆக்கினேன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருவாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா எரேமியா, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை வாசித்து உங்கள் மத்தியில இன்றைய தியானத்தின் மூலமாக சொல்லுகிற அடியாளுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் 2012 இருந்து ஒரு சாதாரண விழுப்புரம் பட்டணத்தில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனே. ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் வார்த்தைகளை நீ சொல்லும் பொழுது என்னை யார் அங்கீகரிப்பா என்று சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்னார். எரேமியாவை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை எனக்கு சொன்னார். பார், இதோ என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன், நீ அதை அப்படியே சொல்லு. நான் உன்னை ஏற்படுத்தினேன். நீ எதை பாக்குறியோ, எதை நான் உன் வாயில வார்த்தையை வைக்கிறனோ அதை நீ சொல்லு. நீ பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி தான் தைரியமாய் உங்கள் மத்தியில இந்நாள் வரைக்கும் அநேகருக்கு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய சத்தத்தை மாத்திரம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்து கர்த்தருக்காக நீங்களும் இதே போல கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவீர்கள் என்று சொன்னால், இருக்கிற இடத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, வீட்டுல, வேற எந்த இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் நீங்க அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது ஒருவரும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா உங்களை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு எரேமியாவுக்கு சொன்னவர் உங்களோடும் இருப்பார், என்னோட இருப்பார், நம்ம எல்லாரோடும் கட்டாயம் இருப்பார். பிரியமானவர்களே, நமக்கு கொஞ்சம் பலன் இருக்கு, அவருடைய நாமத்தை மறுதலியாம அவருடைய வசனத்தை கை கொண்டு தைரியமா சொல்லுவோம்.
எரேமியாவை காத்தவர் நம்மையும் காப்பார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20-21 கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து சொல்றார், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கர்த்தர் இன்றைக்கு உன்னோடும் என்னோடும் இருந்து இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். மோசேயின் மரணத்துக்கு பிற்பாடு தேவனாகிய கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை அழைத்து, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டு ஜனங்களை நடத்தி கொண்டு செல்கிறார். அவருக்கு விரோதமாய் வந்த அத்தனை ராஜாக்களை முறியடித்தார். அந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இருந்து நம்மையும் பலப்படுத்தும்படிக்கு கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எரேமியா 1:19 நாங்கள் இன்றைக்கு வாசித்து தியானித்தது போல, கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரை ரட்சிக்கும்படிக்கு நீர் எங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எரேமியாவை போல கர்த்தர் எங்களுக்கு தைரியத்தை தாரும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் அப்பா. எங்கள் நாவிலே உம்முடைய வார்த்தைகளை வைத்தருளும் அப்பா. நாங்கள் இருக்கிற இடங்களிலே, குறிப்பா எங்கள் சொந்த குடும்பத்திற்கு, நாங்கள் வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே, ஊழியம் செய்கிற பணித்தளங்களிலே, கர்த்தாவே, உற்றார் உறவினர்கள் மத்தியிலே, இனஜன பந்துக்கள் மத்தியிலே, கர்த்தாவே, நாங்கள் வசிக்கிற தாலுகாவிலே, எங்கள் மாவட்டத்திலே, எங்கள் மாநிலங்களிலே, கர்த்தாவே, எங்கள் தேசங்களிலே கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது கர்த்தர் எங்களை காத்தருளுவீராக. எங்களுக்கு தேவையற்ற பயத்தை கொடுத்து எங்களை பலவீனப்படுத்த நினைக்கிற பொல்லாத சத்துருக்களின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.